கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறை வழிபாட்டுல நேதம் கிடையாது. எந்த தெய்வத்த வேணா இஷ்ட தெய்வமா வழிபடலாம். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. கூடுதலான விஷயம் கிடைக்கணும்போது ஒரு சில நேயத்தை பயன்படுத்தணும். இப்ப உங்களுடைய கேள்வி, இப்ப முருகப்பெருமானுக்கு அந்த அம்மா குடுக்கும்போது, வேல் குடுக்கும்போது, அவரு சம்பத்து தாரையா வந்துருச்சு. அவரு வெற்றி பெற்றாரு. ஆனா எல்லாருமே வேல் வழிபாடு செய்யும்போது வெற்றி கிடைக்குமா? அப்படின்னு இதுதான் கேள்வியுடைய அர்த்தம். வேற ஒண்ணும் புதுசா கிடையாது. ஆனா, நிச்சயமாக பலன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னும்போது, இறை வழிபாடு சிந்தனையோட எந்த பிரதிபலனையும் பார்க்காம, "முருகா, நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணி தரணும்." அப்படின்னு வேண்டும்போது, அது ஒரு வேற வேற கேள்விக்கு கண்டிப்பா பயன்படுத்தலாம். எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை அப்படின்னு பயன்படுத்தும்போது, எனக்கு ஒரு சில பொருளாதார தீர்வு வேணும், கல்வி சார்ந்த விஷயம் வேணும், திருமணம் சார்ந்த விஷயம் வேணும்போது, அப்ப அந்த வேலை நான் பயன்படுத்தும்போது எனக்கு சுபிட்சம் தருமா? தராதா? அப்படின்னு உங்க ஜாதகத்த வச்சு ஆய்வு பண்ணிக்கலாம். அது எந்த தாராபலன்ல வருது? நீங்க பொறந்த நட்சத்திரத்துக்கு இந்த பூசம் எத்தனையாவது நட்சத்திரமா வருது? அது உங்களுக்கு சம்பத்து தாரையா வருதா? வதை தாரையா வருதா? அப்படின்றத பார்த்துட்டு பயன்படுத்தும்போது கூடுதலா விஷயம் கிடைக்கும். ஒரு ஆப்ஷன் உண்டும்மா எப்பவுமே. இப்ப இந்த வேல் இல்லன்னாலும் வேற ஒரு விஷயம் கிடைக்கும்.